ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மாடல் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொறுத்துக. தொண்டை மண்டல சதகம் படிகாசு புலவர். பிரபுலிங்க லீலை சிவப்பிரகாச சுவாமிகள். முஹையதீன் புராணம் வண்ணக்களஞ்சிய புலவர். பெண் புத்தி மாலை முகமது உசைன் புலவர். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின். கொடநரி புலவர் என அழைக்கப்படுபவர் ஒட்டக்குத்தர். கொடநரி புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா ஒட்டக்குத்தர். ஓகேவா? அடுத்த கொஷின். பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் தொகை அடியார்களின் எண்ணிக்கை யாது? 9 அடியார்கள். அடுத்த கொஷின். நரம்பின் மறை என்று இசையை பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். அடுத்து வாகீசர் என்று அழைக்கப்படும் சான்றோர் யார்? திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் கொஷின். பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்னும் நூலினை தழுவி எழுதிய தமிழ் நூல் எது? இரட்சணிய யாத்ரீகம். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. அடுத்த கொஷின். சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிப்புலன் உணர்ந்தோரே என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். அடுத்து பொறுத்துக பார்த்தோம் அப்படின்னா திருக்கோவையார், மாணிக்கவாசகர், திருப்பாவை ஆண்டாள், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், பெரிய புராணம் சேக்கிலார். அடுத்த கொஷின். கலித்தொகையில் நெய்தற்கலையின் ஆசிரியர் யார்? நல்லந்துவனார். கம்பராமாயணத்தின் 5வது காண்டம் சுந்தர காண்டம். திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் எது? இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் அப்படின்னு கேட்டிருக்கனால தம்பிரான் தோழர். ஹீ இஸ் அ பிரின்ஸ் அமாங் த தமிழ் போயட்ஸ். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் திருத்தக்க தேவர். அடுத்து பொறுத்துக. திரிகடுகம் நல்லாதனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான், ஏலாதி கனிமேதாவியார், நான்மணிக்கடிகை விளம்பிநாகனார். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின். பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஆசரக்கோவை தான் அவர் எழுதாத நூல். தேம்பாவணி அவர் எழுதுனது தான். கித்கேரி அம்மாள் அம்மானை அவர் எழுதுனது தான். செந்தமிழ் இலக்கணமும் அவர் எழுதுனது தான். ஆசாரக்கோவை தான் அவர் எழுதாத நூல். அதனால் ஆசாரக்கோவை தான் ஆன்சர். அடுத்த கொஷின். துறவை மேல் நெறி என்ற உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை? அற இலக்கியங்கள். சங்கம் மருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் பட்டியல் நூல் எது? பன்னிரு பட்டியல். அடுத்த கொஷின். பொறுத்துக. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், குண்டலகேசி நாதகுத்தனார். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரம். அடுத்த கொஷின். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தமானவர் கால்டுவெல். நெக்ஸ்ட்டு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இக்கூற்றுக்குரியவர் யார்? ஔவையார். இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? எது வழங்கலை அப்படின்னா காளிங்கர் அப்படின்ற பெயர் தான் வழங்காத பெயர். அடுத்து திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி 7. 7ஆம் நம்பருக்கும் திருக்குறளுக்கு தான் ரொம்ப தொடர்பு இருக்குது. அடுத்து குமரகுருபரர் எழுதாத நூல். குமரகுருபரர் எழுதாத நூல் தான் கேட்டிருக்காங்க. திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ். அடுத்த கொஷின். சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது மணிமேகலை. ஏற்றமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை? பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட்டு. சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. அடுத்து பொறுத்துக. நான்மணி மாலை சிற்றிலக்கியம், மலரும் மாலையும் அப்படின்றது கவிதை, நான்மணி கடிகை நீதி நூல், தேம்பாவணி காப்பியம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றி புகழ் பாடல்கள் சேர சோழ பாண்டியர். வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். அடுத்த கொஷின். பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுக்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவம்சன் மகன் ஞானப்பிரகாசம். அடுத்து. ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் இரட்சணிய யாத்ரீகம். அடுத்து. கம்பனை கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்
ஜியு போப். அடுத்து பொறுத்துக பார்த்தோம் அப்படின்னா ஆசார கோவை, பெருவாயின் முள்ளியார், கார் 40, கண்ணன் கூத்தனார், முதுமொழி காஞ்சி, கூடலூர் கிழார், நான்மணி கடிகை, விளம்பி நாகனார். அடுத்த பொறுத்துக திருநாவுக்கரசர் 4, 5, 6 திருமுறை, சம்பந்தர் முதல் 3 திருமுறை, சுந்தரர் 7ஆம் திருமுறை, மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறி. சிறுபஞ்ச மூலம் காரியாசன் தான், எழுத்தும் சீசு செல்லப்பா தான், குயில் பாட்டும் பாரதியார் தான். ஆனால் ஞானரதம் கல்கி அப்படின்றது தவறான இணை. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் எது? இதில் பாடாத நூல் அப்படின்றது போற்றி கலிவெண்பா அப்படின்றது தான் பாடாத நூல். சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் என்னது? போற்றி கலிவெண்பா. அடுத்த கொஷின், பின்வருவனவற்றுள் எது சமண இலக்கியம் இல்லை? இதில் எது சமண இலக்கியம் இல்லை அப்படின்னா குண்டலகேசி தான் ஆன்சர். சீவக சிந்தாமணி, சூளாமணி, நீலகேசி எல்லாமே சமண இலக்கியம். ஆனால் குண்டலகேசி சமண இலக்கியம் கிடையாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.